அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கட்டடமாக செயல்பட்ட வளாகத்தை புதுப்பித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றினால் வழக்கறிஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என மூத்த வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் செயல்பட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து அக்கட்டடத்தை புதுப்பித்து உயர்நீதிமன்ற பணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 6 குற்றவியல் நீதிமன்றங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டடத்திற்கு குற்றவியல் நீதிமன்றங்கள் மாற்றப்படுவதை கைவிட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ ஹைகோர்ட்டில் கோர்ட் ஹால் இல்லைங்கிற அந்த இது கிடையாது. இப்போ 52 கோர்ட் ஹால் இருக்கிற ஜட்ஜுகள் 40 பேர் தான் இருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்தால் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 50 கோர்ட் தான் வரும். இப்போ இம்மீடியட்டாக இங்கே இடம் இல்லை, அதனால் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இடம் இருக்குது, 50 40 இந்த 6 கோர்ட்டுக்கு இடம் இருக்குது. அதனால் இது மாற்றுறதுக்கு முன்னால் அவங்க எல்லாரையும் கேட்டிருக்கணும், ஆலோசித்திருக்கணும், வழக்கறிஞர்களை கேட்டிருக்கணும். அவங்களுக்கு இதனால் என்ன பாதகம், எப்படி அஃபெக்ட் ஆகுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் கேட்டுட்டாங்க. லா காலேஜ் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை காலி பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கேட்டபோது ஹெரிட்டேஜ் பில்டிங்கு இது கெட்டு போயிடுங்க, வேறு பில்டிங் கட்டினான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தலைப்பட்சமாக மாற்றுறது தப்பு. அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கட்டடமாக செயல்பட்ட வளாகத்தை புதுப்பித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றினால் வழக்கறிஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என மூத்த வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் செயல்பட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து அக்கட்டடத்தை புதுப்பித்து உயர்நீதிமன்ற பணிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 6 குற்றவியல் நீதிமன்றங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டடத்திற்கு குற்றவியல் நீதிமன்றங்கள் மாற்றப்படுவதை கைவிட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ ஹைகோர்ட்டில் கோர்ட் ஹால் இல்லைங்கிற அந்த இது கிடையாது. இப்போ 52 கோர்ட் ஹால் இருக்கிற ஜட்ஜுகள் 40 பேர் தான் இருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்தால் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 50 கோர்ட் தான் வரும். இப்போ இம்மீடியட்டாக இங்கே இடம் இல்லை, அதனால் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இடம் இருக்குது, 50 40 இந்த 6 கோர்ட்டுக்கு இடம் இருக்குது. அதனால் இது மாற்றுறதுக்கு முன்னால் அவங்க எல்லாரையும் கேட்டிருக்கணும், ஆலோசித்திருக்கணும், வழக்கறிஞர்களை கேட்டிருக்கணும். அவங்களுக்கு இதனால் என்ன பாதகம், எப்படி அஃபெக்ட் ஆகுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் கேட்டுட்டாங்க. லா காலேஜ் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை காலி பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கேட்டபோது ஹெரிட்டேஜ் பில்டிங்கு இது கெட்டு போயிடுங்க, வேறு பில்டிங் கட்டினான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தலைப்பட்சமாக மாற்றுறது தப்பு.